அதனால எது எடுத்தாலுமே தான் தான் முன்னாடி நிற்கணும், தான் தான் ஃபர்ஸ்ட் தெரியணும். ஒரு ஸ்கூல்ல கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் தான் எடுப்பேன், செகண்ட் ரேங்கே கிடையாது. என் அகராதியில் செகண்ட்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. அது லைஃபாக இருந்தாலும் சரி, அதாவது வேலையில் இருந்தாலும் சரி, ஸ்கூல் டைமாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து நான் தான் ஃபர்ஸ்ட்டாக நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி, இப்போது அதில் வந்து இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு கிரிக்கெட் விளையாடுறாங்க அப்படின்னா இவங்க தான் கேப்டன் அப்படின்வாங்க. நீங்கள் எல்லாருமே வந்து என்கிட்ட தான் கீழே தான் இருக்கணும், நான் தான் கேப்டன் இருந்தால் தான் விளையாட வருவேன், இல்லையா நான் வரல அப்படின்னு எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு பட்டு 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 பட்டுன்னு பேசக்கூடியவர்கள் சிம்மராசிக்காரர்கள். கோவம் மூக்குக்கு மேலே வரும், எடுத்த உடனே கை தான். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் டக்கு 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 டக்குன்னு கையிலே அடித்து நிறைய சண்டை சச்சரவு இழுத்து வந்து விட்டுருப்பாங்க சிம்மராசிக்காரர்கள். நிறைய பிரச்சனைகள் வந்து இவங்க பெற்றோர்கள் மூலயமா மற்றவங்க, அதாவது இவங்க மூலயமா பெற்றோர்களுக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கிட்டையும் போய் பெற்றோர்கள் வந்து